சீக்கிரம் முடிச்சிடறேன், 10 நிமிஷம் தான். ஏன்னா நான் கலைஞரோட டாக்டர், கலைஞரோட இரவு நேர டாக்டர். நான் கலைஞருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர். நான் இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வந்து நிற்கிறது முக்கிய காரணம், இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கோம்ல, தமிழ்நாட்டு முதல்வர் தான் 1000 விளக்கு தொகுதியை நிற்க வச்சு கலைஞரோட மருத்துவரை சட்டமன்ற உறுப்பினராக பெருமை நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரை சாரும். எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டரை ஏன் ஆக்கணும் அப்படின்னு அடிப்படை இருக்கும்போது, கலைஞரோட நிறைய நீண்ட உரையாடல் இருக்கும். இரவு நேரத்தில் என்னோட கிளினிக் முடிச்சுட்டு கலைஞரோட நைட் உட்காந்துக்கிட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு நிறைய கதை பேசிகிட்டு இருப்பேன் நான். அப்போ கதை பேசும்போது தான் தெரிஞ்சுது, கலைஞர் வந்து தாத்தா. இப்போ நம்ம யார், தமிழ்நாட்டு முதல்வர் அப்பான்றோம், கலைஞரை வந்து தாத்தான்றோம். ஏன் தாத்தான்றோன்னா அவரோட சிந்தனை எல்லாமே பெண்களோட முன்னேற்றத்துக்கு அடிப்படையில் தான் அவர் ஆட்சி செய்து உள்ளார். அந்த நீட்சியாக தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். திமுக மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிகப்பு காரங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறவங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தல் காலகட்டத்தில் வாக்களிக்கும் போது உதயசூரியத்தில் குத்துங்க குத்துங்க சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம கவுன்சிலர் அக்கா கோகுலவாணி அக்காவோட வார்டு பாதி பேர் வந்து தாமரைக்கு குத்திருக்காங்க, பாதி பேர் வந்து உதயசூரியன் குத்திருக்காங்க 2021. இப்போ அதிகமான வகாபண்ணன் சொன்னார், வகாபண்ணன் நெருங்கிய நண்பர், என் சட்டமன்றத்தில் முன்னாடியே வரிசையில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் சொன்னார், அதிகமான வார்டில் அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு கிட்டத்தட்ட 12வது வார்டில் 3 கோடி செலவில் வளர்ச்சி பணிகள் எங்கே நடந்திருக்குன்னா, பாதி தாமரை குத்துற சிம்பிள் இருக்கிற வார்டுலையும் பாதி உதயசூரியன் குத்துற சிம்பிள்லையும் நம்ம வந்து தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு வாக்களிக்க மட்டும் இல்லை, எங்களுக்கு வாக்களிக்காதவரும் அதிகமான உதவிகளை நலத்திட்டங்களை செய்வோம் என்ற அடிப்படை தான் இதோட வெளிப்பாடு. மோடி அப்படியா இருக்காரு? நான் கேட்குறேன், தாமரை சின்னத்துக்கு தானே நீங்கள் வாக்களிச்சிங்க, பக்கத்தில் நயினா நாகேந்திரன் அண்ணன் தான் எம்எல்ஏவாக உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் இந்த வெள்ளத்துக்கு அப்போ அண்ணன் வந்து பக்கத்து வார்டில் இருக்க அண்ணன் வந்து மோடி அவர்களை சந்தித்து, ஏங்க மக்கள்லாம் வயிறாங்க, கீழே வெள்ளத்தில் தத்தளிக்குது, நீங்கள் அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர்லாவது வந்து போங்க. என்னது ஹெலிகாப்டர்லாவது வந்து போங்க, தமிழ்நாடு அரசு வந்து நிதி கேட்குது, அதாவது 37,000 கோடி அளவில் கட்டுமானங்கள் பணி, பயிர் இழப்பு, மக்கள் வறுமை, கொஞ்சம் தயவு செய்து கொடுங்கன்னு எங்கேயாவது பக்கத்து வார்டில் இருக்கிற நம்ம பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை பேசிச்ச ஒரு இடம் அவர் வந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி வாங்கிட்டு வந்து ஒன்றிய அரசு நிதி செஞ்சதுக்கான ஒரு இடம் நம்ம மழை வெள்ளத்தில் பாதுகாத்தாரான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். அதாவது 3 கோடி ரூபாய் நலத்திட்டங்களை பெற்ற நம்மளோட பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் பாதி வார்டு இருக்கிற தொகுதியில் நான் நாயத்தை கேட்குறேன். சரிம்மா, நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் திறக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர், பள்ளிக்கூடத்தில் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறோமா? யார் கொடுக்குறா? திராவிட மாடல் முதல்வர் கொடுக்குறாரு. இப்போ காலை உணவு திட்டம் என்ன? நம்ம எல்லாரும் வேலைக்கு போவோம், நம்ம வீட்டு குழந்தைங்கள பட்னியாக பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போயிடுவோம். மத்தியானம் தான் மதிய உணவு திட்டம். அப்புறம் முட்டை, யார்? முத்தமிழின் கலைஞர் கொடுத்த முட்டை. அப்போ காலையில் குழந்தை பட்னியோடு எப்படி கணக்கு போடும்? பட்னியோட எப்படி கணக்கு மொழி பாடம் படிக்கும்? பட்னியோட எப்படி அறிவியல் பாடம் படிக்கும்? அப்ப காலையில தரமான உணவை 20 லட்சம் பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். இங்க பக்கத்தில் இருக்க அண்ணனை கேட்கிறேன், அண்ணா நீ தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்றீங்களே, பாஜக கல்விக் கொள்கைன்னு ஒன்று சொல்றீங்களே, உங்க கல்விக் கொள்கையினால் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல இது வரைக்கும் எத்தனை காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கீங்க உங்க மாநிலங்கள்ல? முட்டை, அதாவது நம்மளாவது சாப்பிட்ற முட்டை கொடுக்குறோம், அவங்க பண்ணாது முட்டை. அப்ப உணரணும், என்ன உணரணும்னா, நம்ம கஷ்டப்பட்டு பசங்களுக்கு வந்து திட்டங்களை தீட்டி பெண் குழந்தைங்களை படிப்பு கொடுத்து மேலே ஏற்றுறோம். எங்கே ஏற்றுறோம்? பள்ளிக்கூட வளாகத்துக்கு வான்னு சொல்றோம். கொரோனா காலகட்டத்தில் பாதிப்பாச்சு, தடுப்பூசி போட்டு பாதுகாத்தார் தமிழ்நாட்டு முதல்வர். ரேஷன் கார்டு 4000 ரூபாய் கொடுத்து பாதுகாத்தார் தமிழ்நாட்டு முதல்வர். அப்போ கொடுத்துட்டாரு. அப்புறம் குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. பெண் குழந்தைங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைங்க பள்ளிக்கூடத்தை வெளியே போனோன்னே இல்லம் தேடிய கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு எல்லா பெண் குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்தை வளாகத்தில் கொண்டு வந்தார் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். இதே மாதிரி இல்லம் தேடிய கல்வி மாதிரி பக்கத்தில் இருக்கிற பாஜக பற்றி கேட்குறேன்,
தாமரை சின்னத்துல ஜெயிச்ச அண்ணனை கேட்கிறேன், இல்லம் தேடிய கல்வி மாதிரி ஒரு திட்டம் உங்க மாநிலத்துல பாஜக ஆளுகிற மாநிலத்துல ஏதாவது ஒரு திட்டம் இருந்ததா? அதுவும் இல்லை. இது உதயசூரியன், அங்க தாமரை. இது திராவிட மாடல், அது ஆரிய மாடல். இது சமத்துவத்துக்கான மாடல், இது ஆதிக்கம் செலுத்துற மாடல். இது அனைவரும் சமம் சொல்ற மாடல், இது மதத்தை வச்சு அரசியல் பண்ற மாடல். அப்ப இங்க எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையாக நம்ம அமர்ந்து உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு பொங்கலும் ஒண்ணுதான், ரம்ஜானும் ஒண்ணுதான், கிறிஸ்துமஸும் ஒண்ணுதான். இது மத கோட்பாடுகள் தமிழ்நாட்டில் வேலைக்காவாது, முக்கியமா நெல்லை மண்ணில் வேலைக்காவாது. எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் மாமா மச்சான்கள். இப்ப அக்கா கவுன்சிலருக்கு என்ன சொல்றாங்க? வா மாமா தான் சொல்றாங்க உரிமையோட. இது மாதிரி ஒரு சகோதரத்துவத்தோட இணக்கமான சூழல் பாஜக ஆள்ற மாநிலத்தில் இருக்கான்னு கேட்கிறேன் நான். தாமரை சின்னத்துக்கு வாக்களித்த மக்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சகோதரத்துவ உணர்வு கிடைக்குமா? இந்த உறவு இருக்குல்ல, இந்த உறவு கட்டி காப்பது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்டி காத்துட்டு இருக்கு, உதயசூரியன் தான் கட்டி காத்துட்டு இருக்குன்னு மக்கள் உணரணும். சரி, காலை உணவு திட்டம், இல்லம் தேடிய கல்வி கொடுத்தோம். அப்ப தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டு பசங்களா இருக்கீங்க, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்தை விட்டோன்னே தரமான உணவு கொடுத்தோன்னே தாய்மார்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. காலையில எங்களுக்கு குற்ற உணர்வோட இருக்கும், என் குழந்தைய பட்டினியோட விட்டேன்னு. இன்னைக்கு தரமான சத்தான உணவை தமிழ்நாட்டு முதல்வர் எங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருதுன்னு சொன்னது தாய்மார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்ற நான். பசங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, கணக்கு நல்லா போட ஆரம்பிச்சிருச்சுங்க, மொழி பாடம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 10ஆம் வகுப்பு பெண்கள் தான் அதிகமான பாஸ் மார்க் பசங்களோட, 12ஆம் வகுப்புல பெண்கள் தான் அதிகமான பாஸ் மார்க், 100% தேர்ச்சி நெல்லை மாவட்டத்தில். இப்ப கல்லூரிக்கு வாங்க சொல்றதுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்றாரு, 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா மாசம் 1000 ரூபாய் யாருக்கு? உங்க பெண் குழந்தை அக்கௌண்ட்ல விழுது. மாசம் 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் உங்க குழந்தைங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போடுறது திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, உதயசூரியன் அரசு. பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை புடுங்குறாங்க பக்கத்தில் இருக்கிற தாமரை சின்னத்தில் இருக்கிற பாஜக அரசு புடுங்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டா எப்படிலாம் வரிகள் மூலம், எதுக்கெல்லாம் வரிகள் மூலம், இங்க நகைக்கடை வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கீங்க, ஜிஎஸ்டி மூலம் உங்ககிட்ட பணத்தை புடுங்குது ஆரிய மாடல், பாஜக மாடல், தாமரை மாடல். பசங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு போடுறது திராவிட மாடல். பசங்க தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் மீடியம்ல படித்த பசங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்சா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட். கல்வியில மேம்பட்டு வரணும், பட்டாதாரிகள் ஆகணும், அதிநவீன போகணும், விஞ்ஞானிகள் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் என்று நம்மளோட மாடல். நீங்க என்ன பண்றீங்க? பாஜக அழுத்தம் தெரிவிக்கிறது. 3ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாமா, 5ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாமா, 8ஆம் வகுப்புல பப்ளிக் எக்ஸாமா, பிறகு எல்லா கல்லூரியிலும் போறதுக்கு பப்ளிக் எக்ஸாமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏற்கனவே மருத்துவ படிப்புல நீட் நுழைவுத் தேர்வை வச்சு சாமானிய மக்களை மருத்துவராக்கி நீங்க தடுத்துட்டீங்க. நம்ம ஏரியா வட்டார ரீதியா இருக்கிற மருத்துவர்களை தடுத்துட்டீங்க. எனக்கு முதல் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் சீட் கிடைச்சது. அப்போ நான் சென்னை வாசி, அதனால சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் கவுன்சிலிங்கில் போயிட்டேன் நான் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு. அருமையான திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் நம்ம வட்டார ரீதியாக பசங்க போய் படிச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா? நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர் இருந்தாங்களா இல்லையா? மெடிக்கல் காலேஜ்ல இருந்து படிக்கிறோமா இல்லையா? நம்ம தமிழ் பசங்க இருந்தாங்களா இல்லையா? இப்போ நீட்டு திணிச்சனால நம்ம வட்டார ரீதியாக விளிம்பு நிலை மக்கள், ஏழை நிலை மக்கள் படிக்காத சூழலை உருவாக்கியது தாமரை, உருவாக்கியது பாஜக, உருவாக்கியது பக்கத்தில் இருக்கிற நாயனார் நாகேந்திரன். ஒரு தரையாவது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒவ்வாதுங்க, எங்களுக்கு நீங்க 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு நீங்க தேர்வு வைக்கக்கூடாதுங்க, எல்லா கல்லூரிக்கும் நுழைவு தேர்வு வைக்கக்கூடாது என்னைக்காவது போய் பேசியிருக்காரா? பேசினது கிடையாது, பேச முடியாது. அப்ப உதயசூரியன் தான், தமிழ்நாட்டு முதல்வர் தான், திமுக காரன் தான் இதுக்காக உரிமைக்காக சண்டை செய்யணும்ன்ற. இந்த மேடையை பார்த்துங்களேன், என்ன மேடை இன்னைக்கு நம்ம மேடையில் ரகுமால் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தைரியமாக திமுக மேடையில் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பை பத்தி பேசுறாங்களா இல்லையா? அந்த தைரியம் யார் கொடுத்தது? அந்த தைரியம் தந்தை பெரியார் கொடுத்தாருமா, அந்த தைரியம் பெரிய அறிஞர் என்ன கொடுத்தாரு, அந்த தைரியத்தை முத்தமிழர் கலைஞர் கொடுத்தாரு, அந்த தைரியத்தை திராவிட மாடல் முதல்வர் கொடுக்கிறாரு. இளைஞரணி செயலாளர் பேச்சு போட்டி நடத்தி, நீ நம்ம சிறுபான்மை பெண்களா அப்படியே அமைதியா இருக்கணும், வாமாய மேடைக்கு பேசு, திமுக மேடையில பேசு,
நீ பெற்ற பயணங்களை பத்தி பேசு, நீ பெற்ற சாதனைகளை பத்தி பேசுன்னு இன்னைக்கு ரகுமால் அழகாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் பட்டதாரி இன்னைக்கு அருமையான ஒரு திட்டங்களை உங்களுக்கு கொடுத்தாங்களே இல்லையா? இது மாதிரி ஒரு ரகுமால் மாதிரி ஒரு இஸ்லாமிய சிறுபான்மை பெண் கல்லூரி வளாகத்துக்கு போய் படிச்சு புரட்சிகரமா பேசுறது தான் தமிழ்நாடு, திராவிட மண், பெரியார் மண். அது பாஜக பண்ணல நடக்குமா? இன்னும் நீங்க பாஜக தாமரை சிந்துக்கு போட்டீங்கன்னா இந்த சுதந்திரம் இருக்குமா? முதல் பெண்களை போய் படிக்க வைப்பானுங்களா? குஜராத்ல கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, வட இந்தியாவில் கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோலின் பண்டிகை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் மசூதி இருக்கு அங்க கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை பிரிக்கிற சதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பா அமைவது திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் இருக்காரு. அது உணரணுமா இல்லையா? அதை புரியணுமா இல்லையா? ஓட்டு போறதுக்கு முன்னாடி சிந்திக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சாதான் யார் நமக்காக உண்மையான பாதுகாவலர் தெரியும். இந்த மேடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்தது? நம்மளோட கவுன்சிலர் கோகுலவாணி அவர்கள் டிகிரி என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வந்து எம்ஏ, எம்ஃபில், பிஎட் படிச்சு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் மொழியை பேசிட்டு இருந்தவங்க நடுவில் என்ன மற்றவங்களை வாழ்த்தி பேசுறதுக்கு ஆங்கில மொழி பேசினாங்களா இல்லையா? அக்கா இங்கிலீஷ்ல பேசினாங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நான் மண்ணின் மைந்தன், இந்த மண்ணில இருந்து பிறந்தவள், நான் வந்து படிச்சேன், கலைஞர் கொடுத்த சமூக நீதியில படிச்சேன், பெரியார் கொடுத்த தைரியத்தினால படிச்சேன், பேரறிஞர் அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கைனால படிச்சேன். அந்த இருமொழி கொள்கைனால எனக்கு இந்தி தெரியாது போடா, எனக்கு தெரிந்த மொழி தமிழ், என்னோட ஆங்கில அறிவினால உலக மொழியில நான் படிப்பேன். அப்ப ஆங்கிலமும் தமிழும் படிச்சு இங்க கவுன்சிலர்ல அதிகமான நலத்திட்டங்கள உதவிகளை நான் பண்ணி கொண்டிருக்கேன் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கணவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திராவிட மாடல் அரசில் கணவர் வந்து தன் வாழ்க்கை துணை வந்து அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு வழிவகுத்ததும் திராவிட மாடல் அரசு தான். அப்ப பெண்களுக்கு வெறும் கல்வி மட்டும் நாங்க கொடுக்கல, பெண்கள் அதிகார மையத்துக்கு வரணும் என்ற நினைப்பையும் கொடுத்தது திராவிட மாடல் அரசு. உங்க வீட்டு பசங்க வரலாம், உங்க வீட்டு பெண் குழந்தை வரலாம், இங்க அக்கா கோகிலவாணி அக்கா மாலையும் கவுன்சிலர் ஆகலாம், இங்க என் தங்கை ரகுமால் மாதிரியும் அவங்க வந்து பட்டதாரி ஆகலாம். இது எல்லாமே எதனால ஆகும்னா உதயசூரியன். இதனால எதனால ஆகுதுன்னா கருப்பு சிகப்புனால. இது எதனால ஆகுதுன்னா திராவிட மாடல் முதல்வர் பெண்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தினால நான் மேடையில் இருக்க எடுத்துக்காட்டு வச்சே உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். இது வந்து கிடைக்குமா கேட்கிறேன். தாமரை ஆட்சியில கிடைக்குமா சொல்றேன். பாஜக ஆட்சி செய்யற மாநிலத்தை இது இருக்குமா? இருக்காது. ஏன்னா பெண்ணை அடிமையா தான் வச்சுக்கணும் அவங்களோட சித்தாந்தம். பெண்கள் அதிகாரத்துக்கு வரணும், சமத்துவமா இருக்கணும் நம்மளோட சித்தாந்தம், திராவிட மாடல் சித்தாந்தம். இங்கமா தஞ்சாவூர் மண்ணில் ஆங்கிலம் பேசின அக்கா வச்சு பார்த்து சொல்றேன், இதே நெல்லை மண்ணில், திருநெல்வேலி மண்ணில், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்ல, அவரோட ஆரம்பகால மாவட்ட செயலாளர் வகாபவன மாதிரி ஆரம்பகால மாவட்ட செயலாளர் இருந்தது நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன். நீதியரசர்னா எந்த நீதியரசர்? உயர் நீதிமன்றம் இல்ல, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஐயா ரத்னவேல் பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட செயலாளர். ஒரு நெல்லை மாவட்ட செயலாளர், கட்சியின் செயலாளர் உச்ச நீதிமன்றம் நீதிபதியாக உருவாக்கிய தளம் அமைத்தது திராவிட மாடல் என்ற நான். அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியாக்கி அவர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற பார்ப்பனத்தன்மை உள்ள நீதிபதிகள் மாதிரி அவர் இல்ல. சமூக நீதிக்காக நீதியை கொடுத்து சமூக நீதியை பாதுகாத்தவர் நம்மளோட ரத்னவேலு பாண்டியன் அவர்கள். இங்க நெல்லை மாவட்டத்திலிருந்து நேற்று ஒரே ஒரு செய்தி. நேற்று நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து சென்னையில வந்து மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இருக்கு, வழக்கறிஞர்கள் தம்பிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மெட்ராஸ் பார் அசோசியேஷன்ல உயர் ஜாதியினர் வகுப்புக்கு மட்டும் தான் இருப்பாங்க மெம்பர்ஸா. அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. அதுல தமிழ்நாட்டு முதல்வர் போகும்போது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு, ஒரு இக்கட்டான நிலையில வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சண்டை செஞ்சுட்டு இருக்கோம். யார் எதிர்த்து சண்டை செஞ்சுட்டு இருக்கோம்னா மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக, நிதி பகிர்வுக்காக, நம்மளோட பார்லமென்ற வரையுறைக்காக. சூர்யா சொன்னாரு தோழர்கள், அந்த சொன்ன எல்லா காரணத்துக்காக தமிழ்நாட்டு சண்டை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மேடையில் போய் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம திராவிட மாடல் முதல்வர் என்ன சொல்றாருன்னா,
தமிழ்நாட்டில் இக்கட்டான சூழல் இல்ல, தமிழ்நாட்டில் இன்பமான நிலை இருக்கு. இருமொழி கொள்கைனால இன்பமான நிலை இருக்கு. நாங்க புரட்சிகரமான திட்டங்களை தீட்டுறோம். நீதிமன்ற நீதிபதியை பத்தி கேட்கிறாரு. சமூக நீதி தளத்துல நீதி கொடுங்க, நீதியை வழங்குங்க. சமூக நீதி அடிப்படை கோட்பாடுல நீதியை வழங்குங்க. நீங்க கொடுக்கிற சமூக நீதி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நீதிமான்கள் உழைக்கணும். அது மட்டும் இல்ல, மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நீங்க சட்டங்கள் வரும்போது நீங்க மாநில உரிமைகளுக்காக நிக்கணும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பாடம் நடத்தினவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். நான் கேட்கிறேன், எங்கேயாவது அதிமுக ஏதாவது ஒரு முதல்வராக இருந்தவங்க ஏதாவது வாயை திறந்திருக்காங்களா? நீதிமன்ற வளாகத்துக்கு போயிருக்காங்களா? இது மாதிரி நீதிபதிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்களா? எங்க தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டின் எண்ணங்களை சாமானியர்களுக்காக உழைக்கும் முதல்வர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுகள் என்று கோரிக்கை விட்டு உச்ச நீதிமன்றம் நீங்க மதுரையிலும் தமிழ்நாட்டிலையும் ஒரு உச்ச நீதிமன்றம் கிளை வேண்டும் என்று சொன்னவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். அப்ப மக்களே, உங்ககிட்ட சொல்றேன், மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்கும் தாய்மார்களே, நீங்க விடியல் பயணத்தோட உங்களோட 25 கிலோ எந்த வகையான கட்டணம் இல்லாமல் வணிகம் செய்யும் பெண்களே, உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் புதுமை பெண் திட்டத்தினால கல்லூரி வளாகத்துக்கு போகும். நீங்க கல்யாணம் எல்லாம் வேண்டாமா, நீ சயின்டிஸ்ட் ஆகு, இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகுன்னு என்று நீங்க தள்ளுற தாய்மார்களே, என்றும் எப்போதும் திராவிட தன்மையோடு ஆட்சி செய்யற பாதுகாவலன் திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிகப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், திராவிட மாடல் முதல்வர் எங்களோட இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். இந்த அடிப்படையில் உங்களுக்காக உழைக்கிறவங்களை யோசிங்க. இனிமேலும் நீங்க கடந்த 2021 பண்ண தவறு என்ன தவறு? தாமரைக்கு வாக்களித்தீங்க, தாமரை என்ன கிழிச்சுதுன்னு கேட்டான். பொருளாதார நிதி கொடுக்கல, வெள்ளத்தப்ப நிதி கொடுக்கல, ஒழுங்கான நிதி பகிர்வு கொடுக்கல, வரிகள் மட்டும் புடிக்கிட்டு போறாங்க. நியாயமா? கொடுத்த வரிய திரும்பி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டமா கொடுக்கணும்ல, கொடுக்கறது கிடையாது. இததான் நம்ம உணரணும். வாக்களிக்கும் போது தயவுசெய்து உணருங்க மக்களே. உதயசூரியன் தான் என்றும் உங்களோட சகத்தோடு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.